Hi, hello guys. So இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஓகே தான், போர்டு எக்ஸாமுக்கு ஓகேவா சரியா. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா தரவா படிச்சு செம்மையா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே லெசன் வைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம டெரிவேஷன்ஸ் ஆக்சல் லைன், இக்யூட்டோரியல் பிளேன் அண்ட் காஸ்லா பொறுத்த வரைக்கும் 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இன்ஃபினிட் பிளேன் சீட் அண்ட் ஸ்பெரிக்கல் செல்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா படிச்சாலே போதும் ஓகேவா. இங்க ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் வேண்டிக் ஆஃப் ஜெண்டர் கண்டிப்பா மறக்காம பாத்துக்கோங்க. நான் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதுலயும் கம்மி பண்ணி படிக்காதீங்க. இது கொடுத்த ஃபுல் எல்லா கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிக்க ட்ரை பண்ணுங்க. படிச்சீங்களே செம்மையா ஸ்கோர் பண்ணலாம். சென்டமே ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு சரிங்களா. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல பார்த்த வரைக்கும் ஒரு லெசன்ல பார்த்தா 30 கொஸ்டின்ஸ் பக்கம் 2 மார்க்ஸே இருக்கு. இன்டீரியர் கொஸ்டின்ஸ், புக் இன் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லா பாத்துக்கோங்க 2 மார்க்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் லைக் டார்க்கோட டெரிவேஷன்ஸ் ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இங்க டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை டைபோல் இந்த டெரிவேஷன் கண்டிப்பா பாருங்க. ஸோ அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது பாருங்க. பேரலல் பிளேட் கெபாசிட்டர்ஸ் அந்த சம்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர் இன் கெபாசிட்டி இதெல்லாம் வந்து லெசன் 1ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ஸோ 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா இது ஃபுல்லா பாத்துக்கோங்க. அண்ட் பீட்ஸ் ஒன் பீட்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் கிட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஃபுல்லா 2 பாத்துக்கோங்க. பொட்டன்ஷியோமீட்டர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது ஃபுல்லா 5 மார்க்ஸ் ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 2 மார்க்ஸ் அதே மாதிரி தான். எல்லா சொல்லி பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. மேக்ஸிமம் எதுவும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையவும் இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லாம் பாத்துக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் படிச்சா போதும். ஒன்னு சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்னு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் கிட்ஸ் ஆஃப் ரூல் இது மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஆஃப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்னிஃபீல்ட் இதுல டெரிவேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சல் அண்ட் இக்யூட்டோரியல் பிளேன் இருக்கு. சோ இதுல பாருங்க ரிலேஷன் ஃபார் மேக்னிஃபீல்ட், இன்ஃபினிட் பிளேன்ஸ், பயோ சாவர்ட்ஸ்ல இருக்கு, ஆம்பியர் சர்க்யூட்ல. இந்த பயோ சாவர்ட்ல ஆம்பியர் சர்க்யூட்ல ரெண்டுத்தோட டெரிவேஷன் கண்டிப்பா பாத்துக்கோங்க. சோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அது போக ஆக்சல் லைன், மேக்னிஃபீல்டோட ஆக்சல் லைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்யூட்டோரியல் பிளேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்ல ஆல்ரெடி சொன்னேன். சைக்ளோட்ரான் நிறைய டைம் கேட்கிற கொஸ்டின். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேரிங் கண்டக்டட் மேக்னிஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் பிளேட்ஸ். இந்த 5 மார்க்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா செகண்ட் சாப்டர் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். 2 மார்க்ஸ் அதே மாதிரி எல்லா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் கன்வர்ஷன், கல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் இந்த கன்வர்ஷன் கண்டிப்பா பாருங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு பாருங்க. அண்ட் ஃபெரோமேட்டிக் மெட்டீரியல், டயாமேட்டிக், பாராமேட்டிக், ஃபெரோமேட்டிக், கரண்ட் சென்சிட்டிவ், வோல்டேஜ் சென்சிட்டிவ் இதெல்லாம் புக்கிங் கொஸ்டின்ஸும் சேர்ந்து அதில் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லா தரவா பாருங்க. நெக்ஸ்ட் லெசன் 4 பாத்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், சாலினாய்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாருங்க. அண்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரோடது, டிரான்ஸ்ஃபார்மரோடது அண்ட் ஆர்சி சர்க்யூட் அண்ட் பவர் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கண்டிப்பா ஷுவரா நல்லா பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாலே சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க. 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் சாலினாய்டோட டெரிவேஷன் வந்துருது. அண்ட் இண்டக்டன்ஸ், ஆர்எல்சி சர்க்யூட் ஷுவரா பார்க்கணும் ஓகேவா. ஸோ அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ஸோ ஏசி சர்க்யூட் வந்து பியூரா இண்டக்டர், பியூரா ரெசிஸ்டன்ஸ், பியூரா கெப்பாசிட்டன்ஸ் இந்த மாதிரி 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த சாப்டர்ல. நெக்ஸ்ட் லெசன் 5 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியஸ்ட் லெசன் இல்லையா. மிஞ்சி மேக்ஸிமம் புக் பேக்கே பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ல அப்சர்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா பாத்துக்கோங்க. மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்ல அண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெகிரல் ஃபார்ம் இதான் 5 மார்க் கண்டிப்பா 3 தான் இருக்கு. 3மே கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல வந்துட்டு இதுல ரொம்ப கம்மி தான் இருக்கு. 2 மார்க்ஸ்னாவே இந்த லெசனுக்கு 2 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேசஸ் நிறைய இருக்கு. எக்ஸ்ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா அண்ட் யூசஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம் சரிங்களா. வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெசன் 6ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிப்பா பிசிக்ஸ் மெத்தட் கண்டிப்பா ஷுவரா படிச்சுக்கோங்க. மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் ஃபார்முலா. சோ இந்த 3 டெரிவேஷன் ஷுவரா ஏதாச்சும் ஒன்னு கண்டிப்பா கேட்டுருவாங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் யூசிங் பிரிசம். சோ இந்த கொஸ்டின் டிஸ்பர்ஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இதெல்லாம் 5 மார்க். ஒரு 5 மார்க் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒன்று படிச்சா ஷுவரா அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் அதே மாதிரி இதுல கொடுத்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாத்துக்கோங்க. நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி 13, 15 தான் ஒரு லெசனுக்கு கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லா தரவா பாருங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன் இருக்கு இல்லையா. சோ அந்த கண்டிப்பா அது பொண்ணு பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்து ஆப்டிக்கல் பாத்து இருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் அப்பரண்ட் டெப்த் இருக்கு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு படிச்சுக்கோங்க, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. சோ இதுல வந்து 3 மார்க்ஸ் கண்டிப்பா இந்த லெசன்ல படிச்சுக்கோங்க. அடுத்த லெசன் 7 பாத்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. யங்ஸ் டபுள் ஸ்லிட் ஈக்குவேஷன் பாத்துக்கோங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்விட்த் இந்த கொஸ்டின் ஒன்று பாத்துக்கோங்க ஷுவரா. கிரேட்டிங்கோட 5 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இந்த கொஸ்டின்ஸ்ல 5 மார்க்ல பார்த்தா நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு 19 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா தரவா பாருங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் இது கண்டிப்பா வரும். இது பாத்துக்கோங்க. அண்ட் ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பவர் டிஃபரன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ், யூஸ் ஆஃப் போலரைட்ஸ், பைல் ஆஃப் பிளேட்ஸ், நிக்கல் பிரிசம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் தரவா படிக்க ட்ரை பண்ணுங்க. படிச்சு எழுதி பாருங்க. சும்மா கண்ணில் மட்டும் பார்க்காதீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா
ஸோ அடுத்தது எயித் லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா. இது ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஃபோட்டோ எமிசிவ் செல் அண்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மன் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது ஃபுல்லா தரவா பாருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரா கண்டிப்பா பாத்துக்கோங்க. 2 மார்க்ஸ்ல இதை ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். இதுவும் ஃபுல்லா பாருங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் ஷோர் அவர் டீப் ப்ராக்லியோட எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ், கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரம் சரியா. இந்த பிடிஎஃப்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா தரவா பார்த்தா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்த லெசன் பொறுத்த வரைக்கும் லெசன் 9 இல்லைங்களா. லெசன் 9ல பாத்தீங்கன்னா ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், மிலிகன்ஸ் ஆயில் டிராப், எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா இந்த டெரிவேஷன் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். இதுல வந்து 2 டெரிவேஷன் இருக்கு. ஒன்னு எனர்ஜி, இன்னொரு ரேடியஸ். ஸோ இந்த 2 டெரிவேஷன் நல்லா பாத்தீங்கன்னா ஒன்னால ஸ்கோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 மார்க்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுவும் தரவா பாருங்க. ஐசோபோர், ஐசோடோன், ஐசோடோப் இந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு, டிராபேக்ஸ் ஆஃப் போர் ஆட்டம், பாஸ்பேட்ஸ் ஆஃப் இந்த போர் ஆட்டமோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அண்ட் கார்பன் டேட்டிங் இது வந்து புக் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ அண்ட் பீட்டா டிகே இதெல்லாம் ஃபுல்லா தரவா பாருங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தனியா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. லாஸ்ட் லெசன் 10th லெசன் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அது ஃபுல்லா தரவா பாருங்க. அண்ட் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் இது கண்டிப்பா மேக்ஸிமம் யாரும் படிக்க மாட்டீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்விட்ச் அண்ட் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த 2 கொஸ்டின் கரெக்ட் பாத்துக்கோங்க. அண்ட் டி மார்கன்ஸ் தியரம் டேபிள் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு எழுதி தெரியும். அண்ட் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் இது ஃபுல்லா பாருங்க. 2 மார்க்ஸ்ல ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபுல்லா தரவா பாருங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக், அவலான்சி பிராக்மெண்ட் ஃபுல்லா பாருங்க நல்லா. சன் சோலார் செல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஆப்டிகல் கம்யூனிகேஷன் இந்த கொஸ்டின் பாருங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஃபுல்லா தரவா பாத்தீங்கனாலே ஈஸியா கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும், ஷாரா எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் மட்டும் புக் பேக் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதாச்சும் 2ல இருந்து 5 கொஸ்டின் புக்கின் தான் கேட்பாங்க. அது உங்களோட நாலேஜ் பொறுத்து தான் எல்லாமே எழுத முடியும். கான்செப்ட் ஓரியன்டா படிச்சு லெசனுக்குள்ள இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஷாரா சென்டம் எடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ வேற அடுத்த ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல்ஸ்க்கு ஒரு பிடிஎஃப் ஒன் வீடியோ கொடுக்குறேன். அதுவும் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இல்ல வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அவ்வளோதான்.